ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமேன். பிரைஸ் காட். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாயிருக்கிறது. ஏசாயா 29:13. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற உங்களை கேட்கிறார். சீஷரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான். அசுத்த இச்சையோட மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். இவர்கள் துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள். தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். ஆகையால் ஜாக்கிரதையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவதனால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் உம்மை அனுப்புகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். எரேமியா 42:6. தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுதலை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். கர்த்தருக்கு கீழ்ப்படியாத சவுல் ராஜா ராஜ்ய பாரத்தை இழந்தான். யூதாஸ் தன் ஜீவனை இழந்தான். அனனியா சப்பிரால் அவமானத்தையும் ஜீவனையும் இழந்தார்கள். ஏலியின் பிள்ளைகள் மரணத்தை சந்தித்தார்கள். ஆரோனின் பிள்ளைகள் ஆசாரிய ஊழியத்தை இழந்தார்கள். கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் செழிப்பான். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவன் எவனோ அவன் இரக்கம் பெறுவான். கர்த்தரின் சொற்படி நடக்கிறவன் எவனோ அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்கள் தேவனிடத்தில் எதையுமே பெற முடியாது. வாரந்தோறும் தவறாமல் சபைக்கு போகிறவர்களா இருக்கலாம், தவறாமல் காணிக்கையும் தசமபாகமும் செலுத்துகிறவர்களா இருக்கலாம். ஆனாலும் அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனால் அவன் தேவனிடத்தில் ஒரு நன்மையும் பெற முடியாது. மேலும் அவன் தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்யவோ பேசவோ முடியவே முடியாது. அவனுக்காக ஊழியர்கள் ஜெபித்தாலும் அல்லது பரிந்து பேசினாலும் தேவன் கேட்கவும் மாட்டார். குறுக்கு வழியிலே ஆசீர்வாதத்தை பெறலாம் என்று ஒருபோதும் நினைக்க வேண்டாம். கர்த்தருக்கு பயந்து அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறைக்கும் இரக்கம் பாராட்டுவார். ஆமேன். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் காட்.